கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. புதிய கிருபை, புதிய மாதம். It is a new grace and a new month. மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் திகதி. The month of May is the first Sunday, the 5th. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். May all praises be to God's holy name today. இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகளினாலே தைரியம் கொண்டு வாழ கிருபை செய்வீராக. In the name of Lord Jesus Christ, let everyone be courageous by living according to your word of God. ஆண்டவருடைய கிருபையினாலே நமக்கு கொண்டாட்டமான வாழ்க்கை. Due to God's grace, it is a life of joyful and delightfulness. இயேசுவின் நாமத்தினால். In the name of Lord Jesus Christ I pray. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது The topic of my message today is கர்த்தரே, கர்த்தரோ, கர்த்தராலே. it is God himself and by God. சங்கீதம் 23:1. The book of Psalms chapter 23 verse 1. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I lack nothing. கவனியுங்கள். Listen. கர்த்தர் நம் மேய்ப்பனாய் இருக்கின்றபடியினால் நமக்கு மகிழ்ச்சியான கொண்டாட்டம் நிறைந்த வாழ்க்கையாகும். As God is our shepherd, our life is joyful and delightful. அதினதின் காலத்திலும் எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி உள்ளார். He has prepared everything at the right time. 1 கொரிந்தியர் 2:9. The book of 1 Corinthians chapter 2 verse 9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. However, as it is written, what no eye has seen, what no ear has heard, and what no human mind has conceived, the things God has prepared for those who love Him. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆயத்தம் பண்ணின மன்னாவை காண பண்ணி போஷித்தார். God fed the people of Israel with manna He prepared for them. கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி தாகம் தீர்த்தார். God also quenched their thirst with water from rocks. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 5வது 7வது வார்த்தை. The book of Jeremiah chapter 2 verse 5 and verse 7. கவனியுங்கள். Listen. கர்த்தர் அவர்களை வனாந்திரத்தில் வழிநடத்த ஆயத்தப்படுத்தினார். God also planned to lead their people of Israel. வனாந்திரத்திலே வழிநடத்த ஆயத்தப்படுத்தினார். God prepared to lead His people into the desert. 5வது வார்த்தை. In the verse 5, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியேறாமலும் இருக்கிற தேசமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தினவராகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல். This is what the Lord says, what fault did your ancestors find in me, that they strayed so far from me, they followed worthless idols and became worthless themselves. 7வது வார்த்தை. The verse 7. செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். I brought you into a fertile land to eat its fruit and rich produce. கவனிங்கள். தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தால் செழிப்பான கனிகள் நிறைந்த ஆசீர்வாதமான தேசத்துக்கு. Listen, God has prepared a fertile land to eat its fruit and rich produce for His people. அவளுக்கு கிருபை போதுமானதாய் இருந்தது. God's grace was sufficient for these people. கவனிங்கள். ஆயத்தப்படுத்தினபடி போஷித்தார், பாதுகாத்தார், தாகம் தீர்த்தார். As He has prepared everything for the people of Israel, He fed the people of Israel, He protected them, He quenched their thirst. ஆயத்தப்படுத்தினபடி பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாக கூட இருந்தார். He protected them, appearing as a pillar of cloud during the day and as a pillar of fire during the night. சீசர்களுக்கும் தம்மை தேடி வந்த மக்களுக்கும் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு போஷித்தார். He fed His disciples and thousands of people who came to see with 5 loaves bread and 2 fish. யோவான் 6:6. The book of John chapter 6 verse 6. கவனிங்கள். தேவன் ஆயத்தப்படுத்தினது. What God has prepared for these people. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். He asked this only to test Him, for He had already had in mind what He was going to do. ஆகையினால் என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். Therefore do not worry about what you will eat, what you will wear, or what you will drink. நாம் விசேஷித்தவர்கள், பரமபிதா பிழை பூட்டுகிறார். We are special, our Father will feed us. இயேசுவும் சரீர ரீதியாகவும்
ஆவிக்குரிய ரீதியாகவும் விடுதலை கொடுத்தார். வார்த்தையினாலும் கட்டினார். அவரும் ஊழியரும் சித்தம் செய்யவும் பாதுகாப்புக்காக கவனிங்க சிறைச்சாலையை ஆயத்த பண்ணினார். Jesus gave deliverance for people both bodily and spiritually. He strengthened people with his words, and he had prepared prisons for his disciples. பவுல் நிருபங்களை சிறைச்சாலையிலே எழுதினார். Paul wrote prisons and he wrote letters to different churches. அப்படியா இருந்தால் தேவன் எவ்வளவாய் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Which means that God has prepared a lot for him. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். God has done everything for us. ஒன்று, எந்த காலத்திலும், in any time, இரண்டு, எந்த சூழ்நிலையிலும், in any situation, மூன்று, நம் தேவைகள், in any need, நாலாவது நம் பாதுகாப்புகள், our protection, ஐந்தாவது நம் ஆசீர்வாதங்கள், our blessings, ஆறாவது நம் எதிர்பார்ப்புகள், and our expectation, எல்லாமே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசையாக வரும். all will come from the God who created the earth and the heavens. சங்கீதம் 121:2. The book of Psalms 121 verse 2. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். My help cometh from the Lord which made heaven and earth. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கின்றபடியினால் தொடர்ந்து நாமும் தாவீதை போல கர்த்தர் நமக்கு மேய்ப்பனாகவும் இருக்கிறபடினால, as God has done everything for us and he has been a shepherd for us, நாமும் தாவீதை போல, like he has been to David and we be தேவ like David, நாமம் நிந்திக்கப்படுவதை விரும்பாமல், let us not desire defamation of God's name. ஒன்று, தேவ நாமம் மகிமைப்படக்கூடிய விதத்தில் செயல்படுவோம். Let us behave in such a way in which God's name is glorified in our lives. தேவன் ஒருவர் பூமியில் உண்டென பூலோகத்தார் அறிந்து கொள்ளும்படி செயல்படுவோம் விசுவாசத்தினால். Let us live in such a way that the people of the world will come to know that there is God who has created the earth and the heavens with faith. மூன்றாவது, யுத்தம் கர்த்தருடையது என்பதையும் அமர்ந்திருந்து தேவன் என்று அறிந்து கொள்ளும். Let us wait in patience and realize that the battle belongs to God. நமக்குரிய எல்லாமே தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். God has prepared everything that we need. இது கொண்டாட்டமான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை. This is a life of joyful and delightness. இயேசுவின் நாமத்தினால் Name of Jesus இந்த Christ. மாதத்திலே, In this new month, இவருடைய வாழ்க்கை கொண்டாட்டமானதாய் காணப்பட கிருபை செய்வீராக. let their lives be seen as a delightful and joyful life. இயேசுவின் In the நாமத்தினால். name of Lord Jesus Christ. ஆமென், ஆமென். Amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly.